மீனா புரியுது, சாரிடி. நாளைக்கு ஒரு லீவு. இனிமே அடிக்கடி இஷ்டத்துக்கு லீவ் போடக்கூடாதுன்னு இந்த மாமாவும் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணுங்க. சரி விடு. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இனிமே இருக்கட்டும். இப்ப நடந்ததுக்கு என்ன பண்றது? சரி விடு மீனா, இப்படி சின்ன சின்ன தியாகங்கள்லாம் பண்ணாதான் நீ நல்ல மருமகன்னு பேர் வாங்க முடியும். ஆபீஸ்ல நல்ல பேர் வாங்கினாலாவது ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பளம் கூட கிடைக்கும். ரிட்டையர் ஆகும்போது நிறைய பென்ஷன் கிடைக்கும். இந்த வீட்ல நல்ல மருமகன் பேர் வாங்கி எனக்கு என்னங்க கிடைக்க போகுது? சொல்லுங்க. நீங்க சொல்றபடி நல்ல மருமகளா இருக்கலாம், தப்பில்ல. ஆனா எனக்கு என் வேலையும் முக்கியம்ல. ஏய் புரியுது மீனா, நல்லா புரியுது. சாரிடி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த வீட்ல நடக்காம நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நான் உனக்கு கேரண்டி கொடுக்கறேன். இங்க பாரு மீனா, நீ வருத்தப்படாத. நீ வருத்தப்பட்டா என் மனசு தாங்காதுல்ல. அப்பா டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் சேர்த்தே முடிவெடுத்து அப்படியே பழகிட்டாரு. நாங்களும் அப்படியே அதுக்கு டியூன் ஆயிட்டோம். நானும் ஆல்மோஸ்ட் டியூன் ஆயிட்டேன். ஆனா வேலை புரியுது. அப்பாவும் புரிஞ்சுப்பாரு. அப்படி புரியலைனாலும் நான் நிதானமா சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறேன். சரியா? நீ இப்போ வேலையை பாரு.